ஹாய் மக்களே, நான் உங்கள் எம்பி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு பிரிஞ்சி டைப்பில் ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. வாங்க சூப்பராக இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணிடலாம். அதுக்காக பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயராக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸ் மாதிரி பிரிஞ்சி டைப்பில் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான டிஷ் இது, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா, ஸ்டீம் ரைஸ், இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க இனி சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. இப்போ நம்ம குக்கரில் தான் வச்சு செய்ய போகிறோம். அதுக்காக அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் ஒன்று வச்சாச்சு. அதில் மீடியம் சைஸ்க்கு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி லீஃபு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு ஸ்டார் நைஸ், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்தாலே தெரியும், மராட்டி மொக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு ஆயில், அதாவது இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதனால் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எனக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் அதிகமாக 6 பேர்த்துக்கு செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஆயில் சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக, நல்ல செவந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். மக்களே பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 10 முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி சேர்த்து பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் வந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு அது கூடவே அதே மெஷர்மெண்ட்டில் 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அதாவது மல்லித்தலையும் புதினா தலையும் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா அதை அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அரைச்சி சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இப்படி பிரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் இந்த டைமில் அப்படியே இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா
ரைஸ்க்கு நல்ல கலர் வரும். இது நல்லா அப்படியே பச்சை வடை போகிற அளவுக்கு பரட்டிக்குங்க. அதை ஒரு பரட்டு விட்டதுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸில் அதே மெஷர்மெண்ட்டில், அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவில் தக்காளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதும் இது கூடவே மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் மக்களே, வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு அதை அப்படி ஒரு பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீஸாக சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது பீஸா இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா 10 நிமிஷம் அதனுடைய பச்சை வாடையெல்லாம் போயிடும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ, அரிசி வந்து இப்போ 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 1 கிலோ தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துங்க. அதாவது டம்ளரில் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் டபுளாக தண்ணி சேர்த்துங்க. அதாவது 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பாத்திரமும் வச்சுட்டு தண்ணியும் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மக்களே. மக்களே பாருங்கள், நல்லா ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். மக்களே அரிசியை சேர்த்துட்டு அப்படியே நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக பிரிஞ்சி வந்துடும். ஒரு 3 விசில் விட்டு பார்க்கலாம் மக்களே. விசில் விட்டு முடிஞ்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஆவி ஃபுல்லாக ரிலீஸும் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பீட்ரூட். திறக்கும் போதே கமகமாக சூப்பராக ஸ்மெல் வருது மக்களே. அடா 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 அடா. பாருங்கள், அப்படியே அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை. நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. பீட்ரூட் வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் அடிக்கடி சேர்த்துக்குங்க. பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த பீட்ரூட்டோட பச்சை வாடையே இருக்காது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி சமைச்சு வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணிடுங்க மக்களே. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.